உட்காருங்க உட்காருங்க. என்ன பண்ணிட்டு லேப்டாப்ல? ஒண்ணு இல்லப்பா, போட்டோ எல்லாம் நிறைய வந்து போன் வந்து ஹேங் ஆகாமச்சு, அதனால அந்த போட்டோ எல்லாம் ஏத்தி முடிச்சிட்டேன். செல்லு ஹேங் ஆகுறதுனால இதுல எல்லாம் ஆமா, போட்டோ எல்லாம் சரி. அப்புறம் என்ன செய்தி? செய்திகள் தானே. இந்த வெயில் அடிக்குது, இதுல கடந்து வந்து இருக்கு. வெயில் தாங்கலண்ணா, கடுமையான வெயிலா இருக்குண்ணா, தாங்கல. கடுமையா இருக்கு வெயில். கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்கண்ணா. இந்த தரப்பா என்னப்பா? அப்பா ரொம்ப நன்றிண்ணா. பண தண்ணியாண்ணா? ஐயோ, இதெல்லாம் குடிச்சு பல வருஷம் ஆச்சுண்ணா. இப்பெல்லாம் யாருண்ணா வைக்கிறா? வீட்டுல வைக்கிறது இல்ல, வெளியிலயும் வைக்கிறது இல்லையாண்ணா? எல்லாருங்க உண்மைதான்ப்பா. நான் சின்ன பிள்ளை படிக்கிற காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, தெருவுல ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு 10 வீட்டுக்கு 2 வீட்டுக்கு இடையில 2 வீட்டு இடையில மண்பானையில தண்ணி இருக்கும். அதே மாதிரி உட்கார்றது திண்ணை இருக்கும். அதெல்லாம் ஒழிஞ்சதுக்கு காரணம் மனுஷனுக்கு மனுஷனே தான் காரணம். புரியுதுங்களா? 2வது, இன்னைக்கு பிரிட்ஜில் வச்சு தண்ணி குடிக்கிறாங்க. அதோட நன்மை தீமை என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா பானை தண்ணியோட அருமை யாருக்கும் தெரியறது இல்லை. நமக்கு தெரியறதுனால அதை நம்ம வச்சிருக்கோம். 2வது, எவ்வளவு கஷ்டத்திலையும் அடகு வைக்காத ஒரே பொருள் மண் பாத்திரம் தான். அதே மாதிரி எங்க போட்டு போனாலும் திருடு போகாத பொருளும் அதுதான். வெளியிலே வச்சாலும் ஆமா. ஆனா அந்த கலாச்சாரம்லாம் இப்படி சீக்கிரம் ஒழிஞ்சு போறதுலாம் பெரிய கஷ்டம். ஆனா ஒரு சில பேர் இப்ப இந்த மண்பானை அருமை தெரிஞ்சு பண்றாங்க. நான் அந்த வெயில் காலம் வந்துட்டா மண்பானையில தான் தண்ணி வைக்கிறது. அது எப்படி நீங்க குடிச்சு பாத்தீங்களா? எப்படி தெரிஞ்சு போச்சுன்னா அது மண்பானை தண்ணி தான். இப்ப முன்னாடிலாம் எனக்கு தெரிஞ்சு, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச இதுல சமைச்சு குழம்பு வச்சிருக்காங்க, சாப்பாடு. ஆமாப்பா, ஆமா, அதை நான் சொல்ல எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா? உடம்புக்கும் நல்லா இருக்கு. இப்ப இந்த வியாதி எல்லாம் வர காரணம் இதெல்லாம் ஒழிச்சதுனாலதான். நல்ல சந்தோஷம் தான். இந்த வெயிலுக்கு வந்ததுக்கு தாகம் தீர்த்தீங்கன்னு இல்ல, அதையும் தாண்டி ஒரு நல்ல விஷயம் செஞ்சு வச்சிருக்கீங்க. சந்தோஷம். அதை நானும் கடைபிடிக்கிறேன் என் வீட்டுல. சரிப்பா, சந்தோஷம் சந்தோஷம். மண்பாத்திரத்தை பத்தி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். சரி, ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? நம்ம ஏரியா கோயில் திருவிழா, அது விஷயமா உங்களை பார்த்துட்டு பேசிட்டு ஒரு நண்பரை வாங்கிட்டு. சரிப்பா சரிப்பா, எப்பவும் தர்றது தானே, அவசியம் தர்றேன். கோயிலுக்கு எப்போதும் செய்யறதோட கொஞ்சம் கூடுதலா செய்ய முயற்சி பண்ணுங்க. சரி சரி, சரிப்பா, சரி.